பொதுமக்கள் கூகுள் மேப்பில் டாய்லெட் என டைப் செய்தால் தங்களின் அருகாமையில் உள்ள பொது கழிப்பிடங்களின் விவரங்கள், இருப்பிடம் மற்றும் முகவரி ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். டாய்லெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட்டும் வந்துடும். எல்லாம் பார்த்து காமெடியா சிரிக்கிறாங்க. வெல் மெயின்டைன் பண்றாங்க, பாராட்டுகள். டாய்லெட் இருந்திருக்கு ஒரு காலத்துல, அதற்கான சுவடுகள்லாம் தெரியுது பாருங்க. டாய்லெட் வந்து இங்க இல்ல, ஆனா வந்து இங்க இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த இடத்த விட்டு நான் உடனடியாக வந்து மூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். டாய்லெட் இஸ் கம்பல்சரி. அது வந்து ரொம்ப தேவையான விஷயம், ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஹலோ ஆல், இன்னைக்கு நாம எதை பத்தி பிளாக் பண்ண போறோம் அப்படின்னா கழிவறை, டாய்லெட். ரொம்பவே சீரியஸான ஒரு இஷ்யூ. இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி கடந்த 2014ஆம் ஆண்டு 40% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறாங்க, ஓப்பன் டெஃபெகேஷன். அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை கடந்த 4 ஆண்டுகளில் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட 2018 பார்த்தீங்கன்னா வெறும் 5% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் டாய்லெட் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் டாய்லெட், பொது கழிப்பிடம். அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் கிட்டத்தட்ட 90 லட்சம் மக்கள் வாழக்கூடிய இந்த சென்னை, 1 கோடி பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாழக்கூடிய இந்த சென்னை மாநகராட்சியில், தலைநகரத்தில் பப்ளிக் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பிளாக் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே சமீப காலத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியிலிருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்ன ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னா, சென்னை மாநகராட்சி, கூகுள், அப்புறம் மத்திய அரசு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா கூகுள் மேப்ஸ். கூகுள் மேப்ஸில் போய்ட்டு நீங்கள் டாய்லெட் சர்ச் பண்ணால் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட், பப்ளிக் டாய்லெட், பெய்டு டாய்லெட் இதெல்லாமே காமிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில். அந்த ப்ரெஸ் ரிலீஸை பற்றி படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 853 இடங்களில் 6701 இருக்கை வசதிகள் கொண்ட பொது கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. எனவே பொதுமக்கள் கூகுள் மேப்பில் டாய்லெட் என டைப் செய்தால் தங்களின் அருகாமையில் உள்ள பொது கழிப்பிடங்களின் விவரங்கள், இருப்பிடம் மற்றும் முகவரி ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் இந்த வசதியினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பெருநகர சென்னை மாநகராட்சி கேட்டுக்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி குறிப்பை கொடுத்துருக்காங்க. அங்கே தூரத்தில் ஒருத்தர் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, யாருன்னு தெரியல, ரொம்ப நேரமாக நான் வாட்ச் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் மேப்ஸில் போயிட்டு டாய்லெட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் காமிக்கும். இனி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையாலுமே அப்படிலாம் டாய்லெட்டில் காமிக்குது, அப்படிலாம் போய்ட்டு அந்த இடத்துல டாய்லெட் இருக்கா, அது ஒர்க் ஆகுதா, நல்லா இருக்கா அப்படிங்கிற பற்றி தான் இந்த vlog இருக்க போகுது. இந்த கள ஆய்வுக்கு நம்ம இப்போ ரெடி ஆகிட்டோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சென்னை vlogருக்கு புதுசாக ஒரு அப்கிரேடு வாங்கியிருக்கேன். யாரும் சிரிக்காதீங்க. இது ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸு, ரொம்ப ஆத்தென்டிக்கான லென்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 300 ரூபாய்க்கு ரிச் ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன். குவாலிட்டி ரொம்ப போராக இருக்குது. சரி சும்மா வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எதுவுமே இல்லாமல் நார்மல் ஐஃபோனில் இருக்குது. இப்போ இந்த லென்ஸ் போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ லென்ஸ் போட்டு இப்படி தான் இருக்குது. அந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் பிளர்ரியாக இருக்குது. 300 ரூபாய்க்கு வைட் ஆங்கிள் அவ்வளோதான் வரும். ஸோ இப்போ லாக்கில் போகலாம் வாங்க. இதான் நான் சொன்ன அந்த ப்ரெஸ் ரிலீஸு. ஸோ கூகுள் மேப்ஸ் போகலாம். கூகுள் மேப்ஸ் நான் இப்போ இங்கே இருக்கேன், கரெக்டாக ராமாபுரம் பக்கத்தில். ஸோ இப்போ போய் நான் கூகுள் மேலே போயிட்டு டாய்லெட் நான் இருக்கேன் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டாய்லெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட்டும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் டாய்லெட், எஸ்பிஎம் டாய்லெட்டில் இருக்குது. எஸ்பிஎம்னா என்னென்னா ஸ்வச் பாரத் மிஷன், தூய்மை இந்தியா திட்டம், அந்த திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ். ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க டாய்லெட்ஸ்லாம் போய் பார்க்கலாம். முதல்ல இந்த டாய்லெட் சென்னை கார்பரேஷன் நவீன நந்தம்பாக்கம் டாய்லெட் அப்படின்னு டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்டுக்கு போகலாம் வாங்க. நான் என் ட்ரைபாட் அப்படியே பைக்கில் மாட்டிட்டு வரேன். எல்லாம் பார்த்து காமெடியாக சிரிக்கிறாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்தாச்சு. பெருநகர சென்னை மாநகராட்சி இலவச நவீன பொது கழிப்பிடம் இருக்குது. பக்கம் நீட்டாக இருக்குது நீங்கள் பார்க்குறப்ப. ஸோ வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பயப்படாதீங்க, உள்ளேலாம் வந்து கேமரா எடுத்துக்க மாட்டேன், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், ஓகேவா? ஆனால் இந்த மொபைல் ஒன்று பார்த்துங்க, யாரும் எடுத்துக்க போகிறோம், சரியா? ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம். போய் பார்த்தாச்சு. ஜென்யூனாக உண்மையாகவே ரொம்ப நீட்டாக இருக்குது, வெல் மெயின்டைன் பண்ணுறாங்க, பாராட்டுகள். இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், அடுத்த லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது SBM டாய்லெட். இது வந்து ஸ்வச் பாரத் மிஷன் அந்த டாய்லெட். ஸோ இப்போ வந்து அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, இங்கே வந்து SBM டாய்லெட்னு போட்டிருக்கா, நான் இங்கே இருக்கேன். ஆக்சுவலி இங்கே வந்து இது வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. அது வந்து அவங்க கட்டினது. இது வந்து SBM டாய்லெட் இல்லை, ஸ்வச் பாரத் மிஷன் டாய்லெட் வந்து இங்கே இல்லை. ஆனால் அவங்க இங்கே இருக்குதுன்னு போட்டிருக்கு. தேர் இஸ் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு SBM டாய்லெட் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸாக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இது வந்து மியாட் ஹாஸ்பிட்டல் வாசலில் கரெக்டாக இருக்கு. வாசல் பக்கத்தில் ஒரு SBM ஸ்வச் பாரத் மிஷனுடைய ஒரு டாய்லெட் இருக்குதுன்னு வந்து போட்டுருந்துச்சு. ஆனால் டாய்லெட் இருந்திருக்கு ஒரு காலத்தில், அதற்கான சுவடுகள்லாம் தெரியுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனில் டாய்லெட் இல்லை. சென்னை மாநகராட்சியை சார்ந்தவங்க யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இங்கே வந்து டாய்லெட் நிறுவனம் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் ஆல்சோ பல்வேறு காரணங்களுக்கு நம்ம வெறும் அரசாங்கம் போது நம்ம குற்றம் சொல்ல முடியாது. மக்களும் வந்து யூஸ் பண்ணுற விதத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியுமான்னு தெரில. சரியாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் கூட இருக்குது. ஸோ எது இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இல்லை, அடுத்த இடத்துக்கு நம்ம சர்ச் பண்ணி போகலாம். ஸோ அடுத்து இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ அதையும் போய் பார்த்துடலாம். கைஸ், இந்த SBM டாய்லெட்டுக்கு வந்துட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏதாவது தெரியுதா? வெயிட், நான் வந்து டார்ச் லைட் போடுறேன். எஸ், இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. நைட் ஆகிடுச்சா, ஒரு 7 மணி ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு SBM டாய்லெட் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த ஏரியா வந்து பவர் கட் ஆகிறதுனால இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் பார்த்துட்டு வரேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ சேட், இந்த இடத்துல வந்து டாய்லெட் இருக்குது, பட் ஆனால் வந்து பயன்பாட்டில் இல்லை. கதையை வந்து ஓப்பன் ஆகலை. இந்த இடத்த விட்டு நான் உடனடியாக வந்து மூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. 3 இடத்துக்கு போனேன் இல்லையா, 3 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டே இல்லை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன் டாய்லெட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது ஆனால் ஒர்க் ஆகலை. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. எல்லாம் சேர்ந்த கலந்த ஒரு கலவையாக வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து பெண்கள். ஆண்களாவது வந்து எப்படியாவது வந்து ஏதாவது வந்து மேனேஜ் பண்ணுவோம். பட் ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இருக்குது. ஸோ சென்னை போன்ற ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பப்ளிக் டாய்லெட் நிறையா வரணும், அண்ட் நீட்டாக இருக்கணும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இன்னொரு விஷயம், பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடிய டாய்லெட் வந்து பப்ளிக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. பெட்ரோல் பங்க் டாய்லெட் வந்து ஒன்லி ஃபார் பெட்ரோல் பங்க் கஸ்டமர்ஸ். இது வந்து கன்ஃபார்ம். யார் வேணால் வந்து போய் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. பெட்ரோல் பங்க் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும். இதுக்கு முழுக்க கவர்மெண்ட் மட்டுமே காரணம் கிடையாது, பொதுமக்களும் காரணமாக இருக்காங்க. பொதுமக்களுக்கும் கவர்மெண்ட் நடுவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்லெஸ் ப்ராப்ளமாக இருப்பாங்க. கான்ட்ராக்ட்ஸ் நிறைய பிரச்சனை இருக்கும். கான்ட்ராக்டர்ஸுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய நிதியோ இல்லை போதுமான நிதியோ இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கான பிரச்சனைகள் இருக்குது. பட் என்ன பிரச்சனை இருந்தாலும் டாய்லெட் இஸ் கம்பல்சரி. அது வந்து ரொம்ப வந்து தேவையான விஷயம், ஒரு அத்தியாவசியமான விஷயம். பப்ளிக் டாய்லெட் நிறையா வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இதை பற்றி வேறு ஏதாவது இஷ்யூ சம்மந்தமாக பேசணும்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். see you in another vlog. டாடா. சென்னை vlogger வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இருந்தால் லைக் பண்ணுங்கள். டாடா.